வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்கள் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி ஆஃப் தி குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6ல் இருக்கும்போது 4ஆம் தேதி 6ல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3, 6 வேலை விஷயங்களை நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருந்தால் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய வீடு பேரில் ஒரு லோனோ ஒரு பராமரிப்பு வேலைகளை செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து சில பேர் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் உச்சமாகும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் வந்து ஒரு வில்லங்கமோ ஒரு பிரச்சனையோ இருக்குன்னா அதெல்லாம் இப்போ பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து நான் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள், ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விஷய லக்னமாக உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதில் நல்ல வளர்ச்சி தான். சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாரும்போது புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்குறாருங்க. ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களெல்லாம் வந்து ஏதாச்சும் சொத்துக்களோ இல்லை அம்மா பேரில் இருக்கிற ஒரு பணமோ ஏதோ வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினா சூரியன் வந்து 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி, பிரயாணங்களில் நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாவும் சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும் குழந்தைகளுடைய குழந்தைகளோட விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பூமி ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோடக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும். அம்மா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபதியும் குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் கணவன் மனைவிக்கு மட்டும் நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சனி தேசாபதி. சனி வந்து 2ஆம் அதிபதி 3ல் சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி வருமானம் இருக்கணும், வருமானம்லாம் ஒன்றும் குறைவு இருக்காது. நல்ல ஒரு பிரயாணங்கள் இருக்கும். வேலையில் இருக்கும்போது நிறைய வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபத்தினும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது தேசாவு. கேது 10ல் இருந்தது சூரியனுடைய சாரத்திலேருந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தேசாவு. சுக்கிரன் 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டுக்கு அலங்கார பொருட்கள், ஒரு ஆடம்பர பொருட்கள், ஆடம்பர வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றான ஒரு பிரார்த்தனை அவசியம்.
மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுடம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீராகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைன்னா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 15% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.